அப்படியே ஓரமாக வாங்கினேன் ஓரமாக. மாரிமுத்து. மாரிமுத்து, என்ன வயசாகுது உங்களுக்கு? 35 வயசு. நீங்க ஆண்டாள் தெரு புதுப்படி தந்து. அங்கேயா? என்ன பண்றீங்க? நான் இந்த வியாபாரம் பண்றேன். வியாபாரமா? இந்த வண்டியிலேவா? உங்களுக்கு என்னாச்சு, கை கால் வராதா? அம்மா இருந்தாங்க, அப்பா வந்து ஆண்டாங்கல இருந்தா, அம்மா வந்து மஞ்சகாமல இருந்தாரு. ஆஸ்பத்திரியே போகாம எனக்கு இறந்து மனசு தப்பா இருந்துட்டாரு. அம்மாவா? உங்க அம்மா 12ஆம் இறந்துட்டாங்க. போன 12 இறந்துட்டாங்க. இப்பதான் இறந்து கொஞ்ச நாள் தான் அதா? இந்த வியாபாரம் பார்க்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? நான் மட்டும் தான் இருக்கேன். அக்கா கல்யாணம் பண்ணி அங்க இருக்கு, தனியா இருக்கு. அரியலூர்ல இருக்கு. தனியா இருக்காங்களா? இதெல்லாம் வித்துதான் நீங்க பொழைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க 3 நேரம். இதெல்லாம் எவ்வளவு? இதெல்லாம் இது வந்து உருண்டை வந்து 50 ரூபா, இன்னொன்று 50 ரூபா, இது 60 ரூபா. ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பிஸ்ல வந்து ஒரு இதுல 12 இருக்கும். அதான் மொத்தம் எவ்வளவுக்கு இருக்கும் உங்கள்ட்ட? எவ்வளவுக்கு இருக்கு? 5 ரூபாய்க்கு இருக்குமா, 1000 ரூபாய்க்கு இருக்குமா, 2000 ரூபாய்க்கு. இதெல்லாம் வித்து நீங்களே போய் வித்திர போய் வாங்கிடுவீங்களா? ஆமாண்ணே. ஒரு டஜனுக்கு 12 இருக்கும். இது ஃபுல்லா அப்படியே ஒரு டஜனுக்கு இது வித்தா எவ்வளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? ஒன்று 40 ரூபான்னு விற்கணும். இதா லாபம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? நான் 2 ரூபா கிடைக்கும். அவ்வளவுதான். உங்களை நான் ரோட்ல பார்த்தேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு மனசு, நான் வண்டி இங்கிட்டு ஓரமா வாங்கன்னு சொன்னேன். நான் என்ன ஒரு அண்ணனா இல்ல தம்பியா எப்படி வேணா நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நான் உதவி பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு அத்தியாவசியம் அவசியம் ஏதாவது தேவைகள் இருந்தா என்கிட்ட சொல்ல, நான் பூர்த்தி பண்றேன். இதுல வேற ஏதாவது வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சா ஓடுமா? உங்களுக்கு நான் அந்த உதவி பண்ணவா? அதுக்கு முதல் நான் தரேன், சரியா? நீங்க அதை வாங்கி வித்துக்கோங்க. ஒரு டஜன் 120 ரூபா. நீ இதோட அந்த பொருளை வாங்கி விற்கிறதுக்கு நான் பணம் தரேன். நம்மளால முடிஞ்சா இந்த மாதிரி உங்களை மாதிரி முடியாதவங்களுக்கு செய்வோமே அப்படிங்கிறக்கா. ஏன்னா அது ஒரு டஜன் அவ்வளவுதானே காசு. அந்த காசு நான் தரேன், இன்னும் நீங்க வாங்கி அதையும் சேர்த்து வைங்க. இதே பிரதரா உங்களுக்கு தரேன் தாங்க, இதுல பணம் இருக்கு, சரியா? வாங்கினா நீங்க இன்னும் உழைப்பேங்கிறீங்கல்ல, அதிகமா சம்பாதிப்பேங்கிறீங்கல்ல, நீங்க அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், சரியா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உதவி பண்றதுல இருக்க சந்தோஷம் எனக்கு வேற எதுலையுமே கிடைக்காது. உங்க நம்பர், என் நம்பர் நான் தரேன், உங்க நம்பர் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலுமே எப்பனாலுமே என் நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. என்ன செய்யணும்? அழக்கூடாது. அம்மா அப்பா உங்க கூட அம்மா வச்சு காப்பாத்துனா பார்த்தா ரத்தத்துல கலந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இனிமே அம்மா அப்பா இப்ப உங்க எங்க இருக்காங்க? உங்க மனசுக்குள்ள இருக்காங்க. எங்க இருக்காங்க? மனசுக்குள்ள இருக்காங்க. எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அம்மா இல்லையே அப்பா இல்லையே நினைச்சாலும் கவலைப்படக்கூடாது. உங்க உழைப்புக்காக நான் தர்றது, சரியா? சந்தோஷமா? பாருங்க, அம்மா இல்ல அப்பா இல்லன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? அப்ப அவங்களுக்கு அதே மாதிரி தானே. என்ன அதனால அதெல்லாம் மறந்துடணும். எங்க இருக்காங்கன்னு நினைக்கணும்? மனசுக்குள்ள இருக்காங்க, அவ்வளவுதான். எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் என்ன தேவைகள்னாலும் எப்பயுமே நீ யாரையுமே கேட்க வேணாம். எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் இந்த பாருங்க, இது என்னோட நம்பர், என்னோட நம்பர். எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, உங்களை தேடி உதவிகள் வந்து சேரும். முடியலன்னா கூட என் அம்மாவை நான் இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாமோ, என்ன அந்த எண்ணம் இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்காது. எவ்வளவு பேர் அம்மா அப்பாவை வெளியில துரத்தி விட்டு காசுக்காக பணத்துக்காக வெளியே துரத்தி விடுறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை பாருங்க. இப்போ வரைக்கும் என் அம்மா இன்னும் இல்லையே, நான் இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாமான்னு சொல்றீங்கல்ல, அந்த மனசு யாருக்கு வராது, சரி? அம்மா கூட என் ரூபத்துல வந்து சொல்லலாம், என் பையன் கஷ்டப்படுறான், போய் உதவி பண்ணுன்னு சொல்லலாம். இப்ப அதான் நான் உதவி பண்றேன்ல. போதுமா? சரி, ரைட், ஓகே. சந்தோஷமா இருக்கணும். என் நம்பர் ஃபோன் பண்ணுங்க. உங்களை காடை பத்திரமா வச்சுக்கோங்க. போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா? அழுதிங்களா? முதல்ல தண்ணி குடிங்க. வாங்கி தான் நல்லா ஒன்றா கூச்சமே விடணும். எப்போனாலும் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, உங்களை தேடி உதவி வந்து சேரும். இதே நான் போட்டு மெயின்டைன் பண்ணுவேன். சூப்பர், அவ்வளோ. இந்த கான்ஃபிடன்ட் இருந்தால் போதும். சொல்லலாமா? ரைட், போயிருங்களா? சரி, நான் பார்த்துக்கோங்க.